இன்றைக்கு இந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி. விவசாயிகள், விவசாய தொழிலாளி. நானும் ஒரு விவசாயி, உங்களை போல ஒரு விவசாயம். எனக்கு பிரதான தொழில் விவசாயம் தான், வேற எந்த தொழிலும் இல்லை. ஆக இந்த பகுதி மக்கள் வேளாண்மை நம்பி இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளி விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. ஆக இரண்டு தர மக்களுக்கும் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரே 5 ஆண்டு, ஒரு 5 ஆண்டுல 2 முறை நம்முடைய விவசாய பெருடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 2 முறை விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சது கிடையாது. தமிழகத்திலேயும் இதுவரை ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுடைய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் விவசாயத்துக்கு நீர் முக்கியம், உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை முழுமையாக விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி, குளம், குட்டை, அணை தூர்வாராமல் இருந்தது. அந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக விவசாய பங்களிப்போடு இன்றைக்கு தமிழகத்தில் 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையில் இருக்குது. அதில் முதற்கட்டமாக 6,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டு இன்றைக்கு மழை காலத்தில் பெய்கிற நீர் அந்த ஏரியில் தேங்கி நிலத்தில் நீர் உயர்ந்து விவசாயத்துக்கு தேவை நீர் கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறோம். தம்பி அந்த கொடிக்கு அங்க பாருங்க தம்பி, அந்த கொடியெல்லாம் அதோட இன்றைக்கு விவசாய தொழிலாளி அவர்கள் 24 மணி நேரம் விவசாய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. வெயில், மழை, இரவு, பகல் எதுவுமே இல்லாம ரத்தத்தை வியர்வியா மண்ணிலே சிந்தி உழைத்து நமக்கு உணவு கொடுக்கின்ற விவசாய தொழிலாளி அவருக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். அவளுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்கள். அதே போல நம்முடைய முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை ஒரே ஆண்டில் 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்து பெரும்பாலான முதியோர்களுக்கு உதவித்தொகை அடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழைகள் வீட்டு மனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குடிசைக்கு அந்தப்பட்ட ஏழை விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பல லட்சம் ரூபாயில. நீங்க கேட்கலாம், இப்போ தானே காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறாங்க. இந்த வீடு மாடல இல்ல, இனி கட்டுகின்ற வீடு ஏழை மகிழ்ச்சியோடு அந்த வீட்டிலே வாழுகின்ற மன நிறைவோடு வாழுகின்ற அற்புதமான வீடு கட்டி தரப்படும். நீங்க ஏழைகளும் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும், மற்றவரோடு இணையாக வாழ வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தாலே விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களோடு நான் பழகி வாழ்ந்தவன். ஆகவே அந்த துன்பத்தில் இருந்து அவங்களை விடுபட வேண்டும். அது என்னுடைய பிரதான அதிமுக பிரதான கோரிக்கை, வீடு கட்டும் திட்டம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.